தூபமாக சிஜேபி போராட்டம் அமைஞ்சுது. அங்கே மாணவர்களை தாக்கினதும் இங்கே எல்லா மாணவர்களும் ஒருங்கிணைஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் இப்போயே வந்திருக்கேன்றது தான் அவங்க சந்தோஷப்படணும். ஏன் இப்போ போராடுறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கிடையாது. ஸோ இந்த போராட்டத்தில் அவங்க வந்து கலந்துக்க சொல்லுங்கள் சார். இப்போ தொடர்ந்து வந்து போராட்டத்தை எடுத்துருக்கீங்க. சிஜேபி வந்து அவங்களோட நிலைப்பாடு ஃபேர் நீட் கிடைச்சிச்சு அப்படின்னு இப்போ எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க நிலைப்பாட்டிலேருந்து பின்வாங்கலை, அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் போராட்டம் மூலமாக அவங்க சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஸோ அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இங்கே நம்ம அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி போராடுறோம். நமக்கான காரணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியாயமானவை. ஸோ இந்த காரணங்களை தமிழ்நாட்டில் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இருக்க மாணவர் அமைப்புகளும் புரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய இந்த போராட்டத்துக்கு அவங்களும் ஆதரவு கொடுப்பாங்க, நாங்களும் அவர்கள்ட்ட ஆதரவு கோருவோம். கடந்த காலங்களில் போராட்டங்கள் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் இப்போ தான் வந்து நீட்டுக்கு வந்து அதிகமாக போராடுறீங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வந்து இப்போ அரசியல்வாதிகளும் சமூக சிறுத்தைகளும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்க? இல்லை, கடந்த காலம் போராட்டங்கள் இல்லைன்னா சொல்ல போராட்டம் இருந்துச்சு. இப்போயாவது பெரிய அனிதா இறந்தப்போ எவ்வளோ பெரிய போராட்டம் நடந்தது. எல்லா மாணவர்களும் வந்து போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அப்போ இருந்த அரசுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மாநில அரசாக இருந்தாலும், அப்போ ஏடிஎம்கே அரசு மாநில அரசாக இருந்தாலும், யூனியன் கவர்மெண்ட் அரசாலும் அந்த போராட்டத்தை அடக்கி ஒடுக்குனாங்க. அதன் பிறகும் அனிதா பற்ற வச்ச அந்த நெருப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே மாணவர் மன்ற கண்டுக்கிட்டே தான் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசுகள் அவர்கள் கடந்த அரசு வந்து பார்த்திங்கன்னா நீட்டுக்கு எதிரான சட்ட போராட்டமும் சரி, லெஜிஸ்லேச்சரில் பில் பாஸ் பண்ண சரி, உண்ணாவிரத போராட்டமுமே நடத்தினாங்க. ஈவன் பவரில் இருக்கும்போதே யூனியன் கவர்மெண்ட் எதிர்த்து கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடக்காமல் கிடையாது. இப்போ அந்த கனடிகிட்டே இந்த போராட்டத்துக்கான ஒரு தூபமாக சிஜேபி போராட்டம் அமைஞ்சுது. அங்கே மாணவர்களை தாக்கினதும் இங்கே எல்லா மாணவர்களும் ஒருங்கிணைஞ்சு வந்திருக்காங்க. ஸோ இந்த நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போராட்டம் இப்போயே வந்திருக்கேன்றது தான் அவங்க சந்தோஷப்படணும். ஏன் இப்போ போராடுறாரு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா நியாயம் கிடையாது. ஸோ இந்த போராட்டத்தில் அவங்க வந்து கலந்துக்க சொல்லுங்கள். அவங்களோட கோரிக்கை நீட் விலக்கு தான் அப்படின்னா கண்டிப்பாக வர சொல்லுங்கள். இந்த போராட்டத்தை இன்னும் நம்ம நமக்கு தெரியுதில்லை இவ்வளோ நாளாக ஒரு அந்தளவுக்கு வீரியம் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த வீரியமான ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு. இதை நம்ம பயன்படுத்தி கண்டிப்பாக நீட் விலக்கு வாங்கணுங்கிறது தான் நான் எல்லாமே இந்த மாதிரியான கமெண்ட் பண்ணுறவங்களும் இந்த போராட்டத்தில் கலந்துங்க. இப்போயாவது போராடுறோம், இதில் கலந்துங்கன்னு தான் சொல்கிறோம். அரசு தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க? அனுமதி கொடுக்குறாங்களா? அரசு தரப்பில் ஏற்கனவே அவங்களுடைய ஸ்டாண்டை கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. நேற்று அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா மாணவர்களோட போராட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு அறவழியில் போராட்டத்துக்கு துணை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களை சந்தித்து தான் நாங்கள் போராட்டத்துக்கான அனுமதியை வந்து கோர போகிறோம். கண்டிப்பாக அவர்கள் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம போராடுறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக, இந்த அரசோட கொள்கைக்காக, இந்த அரசோட கொள்கையை எதிர்த்து போராடுறோம். ஏற்கனவே நம்ம ஒட்டுமொத்தமாக யுனானிமஸாக நம்ம பாஸ் பண்ண பில்லுக்கு அசன் கொடுக்க சொல்லி தான் போராடுறோம். ஸோ கண்டிப்பாக இதோகிட்ட தமிழ்நாடு அரசுக்கிட்டையும் சரி, ஒட்டுமொத்த தமிழக மக்கள்கிட்டும் சரி மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் சப்போர்ட்டும் உறுதுணையும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். கண்டிப்பாக நம்ம வெற்றி பெறுவோம். இப்போ எடுக்க போகிற போராட்டம் வந்து தமிழகம் தழுவிய போராட்டமாக மாறுமா, இல்லை அனைவரும் ஒரு இடத்துல போராட்டம், இல்லை எந்த இடத்துல காலவர இடத்துல போராட்டம்? நம்ம இப்போதைக்கு சென்னையில் தொடங்குகிறோம். ஸோ இது அங்கங்கே, ஏன்னா எல்லாருமே நம்ம சென்னையில் வாங்கன்னு கூப்பிடவும் முடியாது. தன்னிச்சையாக இருக்கிறவங்க வருவாங்க, இல்லை அப்படிங்கிறவங்க அங்கங்கே போராட்டங்களை தொடருவாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் ஃபஸ்ட்டு பரவும். அதன் பிறகு நம்மளுடைய போராட்ட வீரியத்தை பார்த்து நிச்சயம் இது இந்தியா முழுக்க இந்த போராட்டம் நம்ம தமிழ்நாடு, நம்ம எப்படி டெல்லியில் போராடுற மாணவர்களுக்கு ஆதரவாக எங்கள் போராட்டத்தை முன்னெடுத்தோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் போராடுற நம்மளோட நியமான கோரிக்கைகளுக்கு இந்தியா முழுக்க இருக்கிற மாணவர் அமைப்புகள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சப்போர்ட்டும் கேட்போம். எந்த விதமான போராட்டத்தை முன்னெடுப்பீங்க? டெல்லியில் வந்து உண்ணாவிரத போராட்டம் எடுப்போம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அறவழியிலான போராட்டத்தை தான் முன்னெடுப்போம். நம்ம கான்ஸ்டியூஷன் நமக்கு வழங்கியிருக்கிற இந்த முறைமையின் கீழ் தான் நம்மளுடைய போராட்டங்கள் தொடரும். ஸோ நாங்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். அதன் பிறகும் அவர்கள் எந்த ஒரு காது கொடுத்தும் கேட்கலன்னா அப்போ என்ன போராட்ட வழிமுறைங்கிறத அப்போ போராட்ட குழு சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணுவோம்.